தேவனுடைய நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தில பலவீனமாய் இருந்த எங்களை அந்த பலவீனங்களை நியாயப்பிரமாணம் மாற்ற முடியாததாய் இருந்தபடியால், எப்படிதான் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படித்து அந்த காரியங்களை செய்த போதிலும் அந்த நியாயப்பிரமாணத்தினால அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு கிடைக்க முடியாத ஒரு நிலைமையில மனிதன் தொடர்ந்தும் காணப்பட்டபடியா அவர் என்ன செய்கிறாராம், தன்னுடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும், அதான் என் ஆண்டவர் இயேசு மனிதனாக வந்ததற்கு காரணம் அதான். பாவ மாமிசத்தின் மாமிசமாக வர வேண்டும், மனிதனை போல வர வேண்டும், மனிதனுடைய பாவங்களை தன்னுடைய மாமிசத்துல செய்யப்படுகிற அந்த காரியங்களினால் அவர் கழுவ வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாமிச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை போக்கும் பலி. என்னதான் எங்க போய் என்ன பலிகளை செலுத்தினாலும், மெழுதிரிகளை கொளுத்தினாலும், காணிக்கைகளை போட்டாலும், முழங்கால நடந்தாலும், அங்கே விளக்குகளை கொளுத்தினாலும், தீயை மிதித்தாலும், அங்கே மிருகங்கள் பறவைகளை பலியிட்டாலும், சுவர்களை முட்டி முட்டி மோதி ஜெபித்தாலும், தங்களை கீறிக்கொண்டாலும், அது எதுவினாலும் பாவம் ஒரு மனிதனிலிருந்து நீக்கப்படாது. இது நான் முதலே சொல்லி இருக்கிறேன். அதான் அங்கதான் இயேசு நிற்கிறாரு. அதான் எல்லாருக்கும் இயேசு வேணும். என்னதான் செய்தாலும் பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற முடியாது. ஏன்னா அவனுடைய மாமிசத்துல, அவனுடைய இரத்தத்துல அந்த பாவம் இருக்கிறது. அந்த இரத்தத்தை கழுவி அதை சுத்திகரிக்க வேண்டுமானால், அந்த மாமிசம் மரித்து மீண்டுமா இயேசுக்குள்ள பரிசுத்தமாய் உயிரோடு எழுப்பப்பட வேண்டுமானால், அதற்காக வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு. பாவத்திற்காக வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு. பாவத்தை போக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஒரே ஒரு தெய்வம் இயேசு. பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு. ஆகவே அந்த இயேசுவிட்ட வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில பிறந்தது முதல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வரையும் செய்த சகல பாவங்களையும் என் ஆண்டவர் கணக்கு கேட்காதபடி, தண்டனை தராதபடி அதை மன்னிக்கிற தெய்வமாக இந்த நாளிலும் அவர் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை அறியாத, இயேசுவை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத யாராவது இந்த நாள்ல இந்த செய்திகளை கேட்பீர்களா இருந்தால், உங்களுடைய பாவம் போக்கப்பட வேண்டும், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும், தேவனோடு கூட நித்தியமாக வாழ வேண்டும், தேவனால வழிநடத்தப்பட வேண்டும், தேவனுடைய ஆவியானவரான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர்தான் ஒரே ஒரு தெய்வம், பாவத்துக்காக வந்தவர், மரித்தவர், உயிர்த்தெழுந்து இந்த நாள் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது அந்த தெய்வம் உங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ண தொடங்குகிறார்.
நீங்க அவரை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. அவரே உங்களுக்குள்ள வந்துருவாரு, வாசம் பண்ணுவாரு. நீங்க அவரோடு இருக்கும்போது அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதை, உங்களை கழுவுவதை, பரிசுத்தமாக்குவதை, இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்துக்கு நடத்துவதை, அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நித்தியத்துக்குள்ளே கொண்டு போவதை நீங்க உங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மட்டும் போகிறதல்ல, பாவத்தோடு கூட அந்த இயேசுவுக்கு சொந்தமான காரியங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில வரும். சுகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட உண்டு. ஆகவே இயேசு வேணும் இல்லாதவங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தொடர்ந்தும் அந்த வார்த்தையில வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆவியானவர் அப்படியாக என்னையும் உங்களையும் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.